இது வரைக்குமே எதுவுமே உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்திருக்கும். எல்லா விஷயங்களும் மற்றவங்க சொல்லி செய்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? நீங்கள் எது செஞ்சாலும் அது குறை சொல்கிறதுக்குன்னே இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. ஸோ அது என்னென்ன விஷயங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு வர வாய்ப்புகள் இருக்கும் அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு கியூரியாசிட்டியான ஒரு ரீடிங் இருக்கும் அப்படின்னு நம்பணும். ஸோ ரீடிங்குள்ளார நம்ம போகலாம். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், ஓகேங்களா? ஸோ தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு பர்சனல் ரீடிங்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ரீடிங்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங், அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிலில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வரக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய செய்திகள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பையில பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு விஷயமே என்ன அப்படின்னா இமோஷன்ஸ் தான், ஓகேங்களா? இது வரைக்குமே வந்துட்டு உங்களுடைய இமோஷன்ஸ் வந்து உங்கள் கண்ட்ரோல்லே கிடையாது. ஒருத்தவங்க ஒரு நல்ல நியூஸோ இல்லை வேறு எந்த நியூஸ் எது வந்து சொன்னாலுமே உடனே வந்துட்டு நீங்கள் ட்ரிகர் ஆகிடுறீங்க, உடனே வந்து ரியாக்ட் பண்ணிடுறீங்க. உங்கள் இமோஷன்ஸ் என்ன, நீங்கள் என்ன விஷயத்துக்கு எதை ஃபீல் பண்ணுறீங்கன்னே தெரியாதபடி இருந்திருக்கும். ஆனால் இந்த டைம் உங்களுடைய இமோஷன்ஸ் ஸ்டேபிள் ஆகும், அது உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ ஒரு சில பேர் ஒரு மெசேஜோ ஒரு ஃபோன் காலோ பண்ணாங்கன்னா அதை பார்த்த உடனே படபடப்பாகுது, ரொம்ப எமோஷ்னல் ஆகுறீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலாக போய் அதை அட்டென்ட் பண்ணிட்டு நார்மலாக வந்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கும் இந்த இமோஷனல் கண்ட்ரோல். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய வீக்னஸே வந்து அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறது அப்படின்றது மாதிரி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணினாலும் சரி, நீங்களாக வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து அது பாசிபிளே. ஸோ இந்த டைம் உங்களுக்கே ரொம்ப யோசிப்பீங்க. நைட் டைமு இல்லை டே டைம் வேலை செய்கிறப்ப கூட யோசிச்சுட்டே தான் இருப்பீங்க. ஸோ ஃபைனலி ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு வருவீங்க. நீங்களே ஒரு முடிவு எடுப்பீங்க. யார் அட்வைஸ் பண்ணணும்னு தேவையே கிடையாதுங்க, ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில பேர் அந்த ஒரு ஒரு மைண்டில் தான் இருக்கீங்க, கண்டிப்பாக நடக்கும், ஓகே? ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டைம் வந்து நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஆனால் உங்களோட மிகப்பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்தால் கூட உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று இல்லையேங்கிற ஒரு உணர்வு வருது. இப்போ நிறைய விஷயங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வருதா, அது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு சொல்கிற விஷயம் ஃபஸ்ட்டே எமோஷன்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ அப்போது இது ஒரு பேசிக் கீ, இது வந்து நீங்கள் மாறுறதுக்கான ஒரு கீ பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து வெரி குட் திங்க. உங்கள் லைஃபே மாறலை, எதுவுமே நடக்கலை அப்படின்னு வந்து ரொம்ப கவலையில் இருந்த உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து இதுதான் வந்து மாறுது, ஓகே? பார்ப்போம். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து அப்படியே மாறும், அப்படியே சேஞ்ச் ஆகுங்க. நிறைய விஷயங்கள் அதில் வந்து மாற இருக்கு. சரி, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஓவர் திங்கிங், உங்களுடைய அடுத்து மிகப்பெரிய விஷயம் எது கண்ட்ரோலுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த விஷயம்தான். சரி, எப்படி வந்துட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்கீங்க ஒரே விஷயத்துக்கு. நீங்கள் அதிகமாக வந்து டே ட்ரீமிங் பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட யோசனைகளாக இருப்பீங்க, வேலை செய்வீங்க, செஞ்சுக்கிட்டே யோசிச்சுட்டே தான் இருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள் மாறும். அதாவது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கவலைகள், ஏதோ ஒரு இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது மாறும்.
எல்லாமே என் கண்ட்ரோல் கொண்டு வர முடியுங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வந்துட்டு வரும். சரி, இந்த ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே தான் அதை செய்வீங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் உங்களோட ஒரு புது பர்சன்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கும் தான். ஆனால் அதனோட ஆரம்பமே வந்துட்டு நீங்கள் தான் செய்வீங்க. ஸோ அப்போ நீங்கள் எடுக்கிற ஸ்டெப் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சி எவ்வளோ ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குங்க இது ரெண்டுத்துக்கும். ஃபைனலி இந்த வரக்கூடிய ஒரு 1 or 2 monthsலேயே கூட நம்ம பார்க்கலாம், ஏதோ ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க போறீங்க, ஏதோ ஒரு விஷயம் பயங்கர துணிச்சலோட செய்ய போறீங்க. அதுக்கு எதிராக யாரு நின்னாலும் சரி நீங்க ஃபைட் பண்ண தான் போறீங்க. ஐ டோன்ட் கேர், நீ என்னமோ என்ன நினைச்சுக்கோ, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, நான் செய்யத்தான் போறேன். என் லைஃபுக்காக நான் என் லைஃபுக்கு நான் பார்க்க தான் போறேன், எனக்காக நான் நிற்க தான் போறேன் அப்படின்ற ஒரு கோபம், ஒரு வேகம், அதே மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களே பாருங்க உங்களுக்குள்ள மாற்றங்கள் எப்படி வருதுன்னு. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆல்ரெடி உங்க லைஃப்ல ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, இல்லை அப்படியே இருக்கிறவங்க உங்களோட எதிர்காலத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பலமா இருப்பாங்களான்னா மாட்டாங்க. உங்களுடைய மிகப்பெரிய பலம் நீங்க தான். உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம்ங்கிறது உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான். உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பழகினவங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்றவங்க தான் மிகப்பெரிய பலவீனம். ஓகேங்களா? ஸோ அவங்கள விட்டு நீங்களே வெளியே வருவீங்க. சரி, அதுதான் சொல்லல, ஒரு நாள் நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவு மாறும். ஓகேங்களா? எனக்கு இடமாற்றம் தெரியுதுங்க. நீங்க அந்த இப்போ இருக்கிற பிளேஸை விட்டு நீங்க கொஞ்சம் இடம் மாறி போனீங்கன்னா மாற்றங்கள் வர மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது தெரியுது. அந்த ஒரு புது பழக்க வழக்கங்கள் இருக்கும், புது ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி வந்து உங்களோட ஒரு எங்கர் சொல்லாமா, அவங்களோட வயசு சின்னவங்க, அவங்களோட வந்து ஒரு நல்ல பாண்டிங் உங்களுக்கு வரும். வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஏஜை தாண்டி உங்களோட வயசு சின்னவங்க இல்லைன்னா வந்து கொஞ்சம் பெரியவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட ஒரு சப்போர்ட், ஆறுதலும் சரி சப்போர்ட்டும் சரி, ஒரு லைஃப்னா என்னங்கிறத அவங்க காமிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா உங்களோட கண்ட்ரோலுக்கு எல்லாமே இப்போ மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க எடுக்கணும். ஏன்னா இந்த ரிஸ்காக இருந்தாலும் சரி, இதுல இருந்து வெளியே வர்றதே நீங்க தான் எடுக்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க பார்த்துக்குவாங்க அப்படிலாம் வந்துட்டு லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே? ஸோ தெர் இஸ் அ ஹோப். இந்த இடத்துல வந்துட்டு எதுவுமே வந்து முடியல, தெர் இஸ் அ ஹோப், ஸ்ட்ராங் ஹோப் அப்படிங்கிறது வந்து இருக்கு ஃபியூச்சர்ல. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து யோசிக்கிறீங்க, ரொம்ப வந்து ஓவர் திங்கிங் பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். அது ஒன்று மட்டும்தான் வந்துட்டு உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு எப்பயுமே வராத ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் வர வைக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து தட்ஸ் நோ சுகர் கோட்டிங் இங்கே கிடையாது, இது உண்மைதான். ஏன்னா இப்போ ஓவர் திங்கிங்கை நீங்கள் இப்போ கண்ட்ரோல் பண்ணீங்கனாலும் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அதை நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. ஸோ அது வந்து உங்களால் நிறுத்தவே முடியாது. ஓவராக கற்பனைகள், நீங்களாவே வந்து எமோஷ்னல் ஆகிறது, இதெல்லாம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகேவா? அதுதான் நான் சொல்லியிருந்தது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் இடமாற்றம் வந்து கரெக்டாக வரும்னா, ஏன்னா நீங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி இங்கே பாருங்களேன், சுற்றி எந்த பக்கம் திரும்பினீங்கனாலுமே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து வழி இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. உங்களை சுற்றி எத்தனை பீப்புள் இருந்தாலும் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. இந்த விஷயங்களே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் புரியும். இது வந்து இப்போ நீங்கள் அனுபவிக்கிறது இல்லை, இது ரொம்ப வருஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அதுவே இப்போதான் தெளிவு கிடைக்கிறது. இது வந்து இப்போ ஒரு ஃபியூ இல்லை ஒரு 1 month இல்லை ஃபியூ மந்த்ஸான்றது கிடையாது, ரொம்ப வருஷமாக அனுபவிச்சுட்டு வரீங்க இதை நீங்கள். அதுக்கான முடிவே இப்போ தான் இந்த டைமில் தான் பார்க்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலி இதுக்கு மேலே நம்பினா வேலை ஆகாது அப்படின்றதே வந்துட்டு இனிமேல் தான் வந்து நீங்கள் தெளிவுபடுத்துவீங்க.
அண்ட் ஆல்சோ வந்துட்டு இன்னொரு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து உங்களை யார் வந்து வேலையே இல்லை, எஸ்பெஷலி உங்கள் பார்ட்னர் எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு உங்களோட அந்த வேலை விஷயமா இல்லை ஏர்னிங்ஸ் விஷயமாக அதெல்லாம் வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு உங்களை ரொம்ப லோ பண்ணிக்கிட்டே இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னரையோ இல்லை யாரையோ வந்து இல்லை உங்கள் ஃபேமிலியோ வச்சுக்கோங்களேன், யாரையோ ஃபைனான்ஷியலாக டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க, பண விஷயத்துக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க, உதவிக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க, சார்ந்து இருக்கீங்க அப்படின்னா அது மாறும். நீங்களாவே வந்துட்டு ஒரு வேலை பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு வேலை பண்ணுறது, நீங்களாவே ஒரு சொந்தமாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது வந்து இருக்கும். அது நான் சொல்கிறது அதுவே நீங்களாக தேடி போவீங்க. முயற்சிகள் இருக்கும். ஆல்ரெடி நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போடுங்க, பாசிட்டிவா போடுங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு குழப்பத்தோட இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க அந்த ஒரு துணிச்சலா செய்யறதுக்கு எஸ்ங்கிற மெசேஜ் யூனிவர்ஸ்ல இருந்து வந்தாச்சு, எல்லாமே உங்க கண்ட்ரோலுக்கு வரும்னு வந்தாச்சு. அப்ப அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறத பாருங்க. ஒரு சில பேர் இப்போ டாக்ஸிக்கான ஒரு உறவுகளுக்கு மத்தியில் இருக்கீங்க, ஒரு பார்ட்னர் கிட்ட அந்த ஒரு வாழ்க்கையில இருக்கீங்க, நிம்மதி இல்லாம இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வெளியில வந்து உங்களுடைய ஒரு உங்களுக்காக வாழ்றதுக்கான வழிகள் இருக்கும். ஸோ ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் அப்படின்றது வந்து இருக்கும். அதான முடிவுகளும் நீங்க தான் எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பொறுமையாக இருந்ததுக்கான பலன் தான் சொல்லணும். அது முக்கியமாக வந்துட்டு உங்களுக்கு வெளியில இருந்து புது நபர் பிரச்சனை எல்லாம் கொடுக்கல, உங்க கூட இருக்கிறவங்க தான் பிரச்சனையே. வேற யாரும் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாங்க, என் கூட இருக்கிறவங்களே போதும், எனக்கு எல்லாமே செஞ்சு என் நிம்மதிக்கு எடுத்து விடுறதுக்குன்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் உங்ககிட்ட பவர் இல்லை, எதுவுமே பண்ண முடியல. ஆனா யோசனைகள் 1000 வரும், ஆனா பவர் இல்லை. இப்பதான் அந்த பவர் வருது. ஓகேங்களா? ஆனா வர்ற பவரை யூஸ் பண்ணணும். அதை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். பார்ப்போம். ஏதோ ஒரு வழியில இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்க உங்க பார்ட்னரை விட கொஞ்சம் ஒரு ஒரு படி மேல் போறதுக்கான வழிகள் இருக்கும். அது வந்து ஒரு ஃபைனான்ஷியலாகவும் சரி, பண விஷயத்திலையோ இல்லை வாழ்க்கை விஷயத்திலையோ எதில் வேணாலுமே உங்க பார்ட்னர் உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை தாண்டி ஒரு படி மேலே போக முடியும். இது உங்க பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்க ஃபேமிலியாக கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு யார் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில கொண்டாந்து உங்களை உட்கார வச்சிருக்காங்களோ அவங்களா கூட இருக்கலாம். இப்பதான் சொல்லியிருந்தேன். வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா எனக்கு இந்த இடத்துல என்ன தெரியுமா தெரியுது, சைலண்டா இது பிடிவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனோட கோபம் வைராக்கியம்னு சொல்றோம்ல, அது இன்னொரு பக்கம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. உங்களுடைய அந்த ஒரு சில பேருடைய கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா மாறும், கவனிச்சு பாருங்க. எதிர்த்து பேச ஆரம்பிப்பீங்க. அது அந்த எதிர்த்து பேசுறதுமே வந்துட்டு சண்டைக்குங்கிற மாதிரி இருக்காது, அது வந்து ஒரு ஒரு போல்டா இருக்காது. எனக்கு எப்படி சொல்றதுன்னா, உங்களோட வார்த்தைகளை வந்து கரெக்டா யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். சும்மா எல்லா விஷயத்துக்கும் நியாயம் வேணும், தீர்ப்பு வேணும் போய் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டீங்க. பட் நீங்க சொல்ற அந்த வார்த்தைகள்ல ஒரு வேல்யூஸ் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு நிறைய ஹோப் தெரியுதுங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் லைஃப்பை அப்சல்யூட்லி உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நிறைய ஹோப் இருக்கு. அதே மாதிரி இத்தனை வருஷம் நீங்கள் வாழ்ந்த மாதிரியான வாழ்க்கைகள் இனி ஃபியூச்சரில் இருக்காது, நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணவும் போகுது. இப்போ உங்கள் மைண்டுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள், நான் இது செய்யவா அதை செய்யவான்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் வெரி சூன் ஏதோ ஒரு ரீடர்கிட்டயோ இல்லை ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வேலையோ வந்துட்டு அதுக்கான பதிலை எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறைய ஒரு பூஜைகள் ஆகட்டும், ப்ரேயர் ஆகட்டும், வேண்டுதல் ஏதோ ஒரு விஷயமும் செய்யவும் போறீங்க இதுக்காக. ஸோ கொஞ்சம் உங்களோட பணத்தை வந்துட்டு மணி ஃபைனான்ஷியல் வந்துட்டு ஏதோ ஒரு உங்களுக்காக உங்கள் லைஃப் முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஒரு டவுட்டோட செஞ்சுக்கிட்டு இருந்த நீங்கள் அது துணிச்சலாகவும் செய்யறதுக்கான வழிகள் இருக்குது. ஓகேங்களா? அதான் அந்த உங்களோட பார்ட்னர் அந்த பர்சனுக்கு பயந்துட்டு இருந்ததை தாண்டி இனி
நான் என்ன வேணா பண்றேன்ற ஒரு தைரியம் வருது. சரி, இது ஒரு வழியில வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது உங்க கேரக்டர்ல இருந்தே ஆரம்பிக்கும் மாற்றம். ஓகே, ஸோ வேற என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பிக்கப் ஃபைல்ல போய் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நான் 3 பைல்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ பைல் நம்பர் 1 இந்த டேரோ கார்டு கொடுக்குறேன். பைல் நம்பர் 2க்கு இந்த ஹார்ட்டின் மோதிரம், இந்த ரிங்கு. பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு இந்த ஐ லவ் யூங்கிற ஒரு மெசேஜ். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 பைலு பார்க்கணுன்னாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அந்த கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துக்கோங்க. எடுத்த உடனே சேஞ்ச், எல்லாமே உங்க கண்ட்ரோலுக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். See the changes இதுல இருந்து ஆரம்பிக்கும். பைல் நம்பர் 1. See, I think வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைலே மாத்துவீங்க. உங்களுடைய கேரக்டர்ல இருந்து, உங்களுடைய ஹேர் ஸ்டைல்ல இருந்து, அந்த ஃபேஷியல் அந்த க்ளோ கொண்டு வர்றது, இதில் அதிகமான ஒரு ஆர்வம் வரும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிடிச்சிருக்கு, அப்படி எனக்கு இதை செய்ய பிடிச்சிருக்கு, அதனால நான் செய்யறேன், எனக்கு இந்த ஹேர் கட் பண்ணணும், க்ளோவா இருக்கணும்னு செய்ய பிடிச்சிருக்குன்னு செய்யறேன், அப்படி வராது. பட் இருந்தாலும் கூட நான் ஒரு புது ஆளா மாறி காட்டுறேன், ஸோ நான் யாருங்கிறத நான் நிரூபிக்கிறேன், நான் பழைய பர்சனாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கோபம், அந்த ஒரு வைராகியத்தில் நீங்கள் வந்து உங்களவே மாற்றிக்க ட்ரை பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ உங்களை காயப்படுத்தின அந்த நபர், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின அந்த நபருக்கு நான் வந்து ப்ரூஃப் பண்ணுவேன், எல்லாருக்கும் நான் ப்ரூஃப் பண்ணுவேன், இனி எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு, எல்லாமே என்னால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நீங்கள் இந்த மாற்றங்களை கொண்டு வருவீங்க. லைக் உங்களை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். நிறைய நேரம் நீங்கள் தனியாக பேசுவீங்க, கண்ணாடி முன்னாடி போய் நின்று பேசுவீங்க. ஸோ ஜஸ்ட் அது டெரஸில் வாக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா லைக் ஸ்கை வானத்தை பார்த்து பேசுவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் உறுதியாக பண்ணுவீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பைல் நம்பர் 1க்கு தொடர்ந்து செய்யணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா அது அந்த ஒரு சீசன் மாதிரி தான் நீங்கள் செய்யறீங்க. அதாவது இப்போ இந்த கோபம், இந்த ஒரு நான் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு, இது கொஞ்ச நாளையோட நிப்பாட்டக்கூடாது. இது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பழையபடி நீங்கள் மாறிட்டீங்கன்னா அப்புறம் வேஸ்ட், எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு பிரச்சனை, இந்த கன்சிஸ்டன்சி தான் இல்லை. அதாவது ஒரு விஷயத்த தொடர்ந்து கடைசி வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து இல்லை. ஏன்னா பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு போர் அடிச்சிடும். எதுவுமே வந்து தொடர்ந்து ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் போர் அடிச்சிடும். அதுக்கு ஒரு கேப் விட்டு விட்டு செய்யணும். ஓகே, பட் இந்த க்ளோ, இந்த மாற்றங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்க போகுது. முக்கியமாக உங்கள் பர்சன், உங்களோட பார்ட்னர். See, everything is coming to an end. எல்லா பிரச்சனைகள், இது வந்து ஒரு புது வாழ்க்கைன்னே சொல்லலாமா? சரி, இருக்கிற எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் முக்கியமா நீங்க வெளியே வருவீங்க. அதுவா சால்வ் ஆகும், உங்களை மற்றவங்க வந்து காப்பாற்றுவாங்க, அது செகண்டரி.
பட் அதிலிருந்து வெளியே வரதுக்கான முடிவே நீங்க தான் எடுக்க போறீங்க. அண்ட் ஐ திங்க் ஒரு சில பேர் இப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான உறவுகளுக்கு மத்தியில் நீங்க இருக்கீங்க, என்னால் டெய்லி போராட முடியலன்னு சொல்றவங்க இடமாற்றம் பண்ணுவீங்க. உங்க பார்ட்னர் வராங்களோ வரலையோ, நான் வந்து முதல்ல இடத்த மாற்றி என்னோட லைஃப்பை நான் காப்பாற்றிக்கிறேன்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு துணிச்சலான ஒரு சில முடிவுகள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஆரம்பத்தில் சிரமங்கள் கண்டிப்பாக இருக்கும், நிறைய யோசனைகள் இருக்கும். ஆனால் அது வந்துட்டு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக செய்யும். ஸோ நீங்கள் மாறத்துக்கு வந்துட்டு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த ஒரு மாற்றங்கள் வந்துட்டு உங்களுடைய பர்சனுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும். உங்கள் பர்சன் மட்டும் இல்லை, சுற்றி உங்களை வேண்டா வெறுப்பாக பார்த்தவங்களுக்கும் கூட அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும். என்னடா எங்கேருந்து இந்த மாற்றம் வந்துச்சு, யார் ஹெல்ப் பண்ணுறா, யார் சொல்லித்தரா, அந்த மாதிரி அவங்க ரொம்ப கியூரியாசிட்டியாக வந்துட்டு தேட ஆரம்பிப்பாங்க. பட் கடைசி வரைக்குமே வந்துட்டு அவங்களால நீங்களா எடுத்த முடிவு, நீங்கள் தான் வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்தீங்கிறதே கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேங்களா? ஆனால் வந்து பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய லைஃப், மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய லைஃபாக இருக்கட்டும், இல்லை சிங்கிளாக இருக்கீங்களா அந்த லைஃபாக கூட இருக்கட்டுமே, எல்லாத்துலேயும் வந்துட்டு ஃபைனலி உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறீங்க. இனி நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் அதுதான் உங்கள் லைஃப்பை வந்து மாற்ற போகுது. ஸோ இப்போ யாரையும் வந்துட்டு நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது இனிமேல், ஏன்னா உங்கள் கண்ட்ரோலுக்கு நீங்கள் எடுத்த அப்புறம். ஸோ ஒன்ஸ் அந்த கஷ்டமான மொமெண்ட் முடிகிறப்போ ஒரு நல்ல செய்தியோட தான் வந்துட்டு அடுத்தது தொடங்கும். ஓகே, ஆனால் வந்து ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்தாலும் கூட நிறைய வந்து ஹீலிங் தேவை, நிறைய நிம்மதி தேவை. அதை விட ரொம்ப முக்கியம் வந்து ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டியெல்லாம் ரொம்ப தேவை. பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு அது இப்போ கொஞ்சம் காணும். நீங்கள் ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு டேலண்டட், ரொம்ப திறமசாலி அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றிருந்தாலும் சரி, நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ எங்கே போச்சு? முன்னாடி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க, இப்போ எங்கே போச்சு அதெல்லாம்? ஸோ இது ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் புதுசாக நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஆன ஒரு வழிகள் தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் ஐடியாஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி இன்னுமே தேவை. நீங்கள் என்னதான் லைஃப் எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்து ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் ஒரு சிக்கல்கள் வந்துடும். ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. அதாவது கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஓவர் கான்ஃபிடென்ட் மட்டும் வேண்டவே வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம். See, உங்களோட இந்த ஜேர்னியில் இது எப்படி இருக்குன்னா, கடைசியாக நீங்கள் ஒரு நிம்மதி, அப்பா நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியும், உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஃபேமிலியில் அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரியும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த எடுக்கிற முடிவு வந்து திடீர்னு தான் எடுக்கிற வாய்ப்பு இருக்கும். அதாவது ரொம்ப நாளாக யோசிச்சாலும் கூட அதை செயல்படுத்துறது அந்த ஒரு நாள், அந்த ஒரு நிமிஷமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் நிறைய யோசிக்க வைப்பீங்க. ஓகேங்களா? நிறைய கால்குலேஷன்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு தெரியுது. எனக்கு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறையா சேஞ்சஸ் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் ஒரு விஷயம்தான் வந்து இங்கே பிரச்சனையாக இருக்க போகிறது என்ன அப்படின்னா, தொடர்ந்து செய்யாமல் ஒரு சீசன் மாதிரி கொஞ்ச நாள் செஞ்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்து மற்றவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுவீங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய இமோஷன்ஸ் வந்துட்டு ஒரு பலமும் சொல்லலாம், பலவீனமும் சொல்லலாம். அந்த இமோஷன்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த பர்சன் காயப்படுத்துறாங்கன்னு தைரியமான பர்சனாக வெளியே வரீங்க, வேற ஒரு நபர் எமோஷ்னலி வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா மறுபடியும் வீக் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஏதாவது ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துருவோம். Beautiful. I'll take one more.
let them go. Okay, that very clear message. Pile number 2. See, இந்த டைம்ல வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க, இவங்க தான் என்னோட உலகம், இவங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்றவங்களை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கு. இது வந்து உங்களுக்கு நீங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த விஷயமாவும் இருக்கலாம். ஆனா வழி தெரியாம இருந்தவங்களுக்கு இப்ப வழி தெரியும். வேற யாரோ உங்களுக்கு நிறைய ஒரு அட்வைஸ், மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல ஒரு அவங்க பாத்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை பத்தி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஒரு ஹீலர் இல்ல ஒரு ரீடர் இல்லைன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட், அப்படி இல்லைன்னா ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர், எங்க இருந்தோ ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் ஒரு பீப்புள் மூலியமாக உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் கிடைச்சு நீங்க விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு சில உறவுகள் அவ்வளவு விரும்புனீங்க, அவங்க லைஃப்ல இருந்தே ஆகணும்ன்ற பிடிவாதத்தோட இருந்த நீங்களே தான் வந்துட்டு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்கு. சரி, உங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து இது இவங்க எனக்கு கொடுத்தது, இது எனக்கு ப்ரீஷியஸ், இது நான் முக்கியம் அப்படின்னு வச்சிருந்த விஷயத்த கூட தூக்கி போடுறதுக்கு ஒரு சில பேர் ரெடியா இருப்பீங்க. எனக்கு எந்த ஞாபகங்களும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனசுல ஆல்ரெடி அந்த எண்ணங்கள்லாம் வந்தாச்சுதான். ஆனா அது இன்னும் நீங்க செயல்படுத்தல. ஒரு 2 மனசோட இருக்கீங்க, பண்ணலாமா வேண்டாமான்னு. பட் இந்த டைம்ல ஏதோ ஒரு வேகத்துல அது பண்ற மாதிரியும் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய எது வீக்னஸோ, எது பலவீனமோ அதை ஸ்ட்ரென்த் பண்ண போறீங்க. மோஸ்ட்லி பயல் நம்பர் 2 பலவீனமே இந்த லவ், ரிலேஷன்ஷிப், அந்த பார்ட்னர், இந்த பிரச்சனை தான் பெரிய ஒரு பலவீனம். அந்த ஒரு விஷயம் தான் உங்களை ரொம்ப கண்ட்ரோலே பண்ணும். ஆனா இந்த டைம் வந்துட்டு அதை நீங்க பிரேக் பண்றீங்க. ஒரு புது பர்சனாக, ஒரு வெர்ஷனாக வெளியே வருவீங்க. ஆனா ஆரம்பம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், நான் அதுவும் சொல்றேன். ஆனா வந்துட்டு ஏன்னா ஆரம்பத்துல உங்களை இப்ப இந்த மாற்றத்துல உங்களை புரிஞ்சுக்க போறதே வந்துட்டு ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு கூட இருக்கவங்க எல்லாம் பிளேம் தான் பண்ணுவாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அது போக போக வந்துட்டு மாறும். யாரோ உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் ஆல்ரெடி, இல்ல கொடுக்கவும் போறாங்க. இது வாழ்க்கை, நீங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை கிடையாது. உங்களுக்குன்ற ஒரு லைஃப் எப்போ வாழ்வீங்கன்ற அது மாதிரி ஒரு லைஃப் மோட்டிவேஷன் ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயல் நம்பர் 2 ஒரு சில பேர் வந்து ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓவரால் மெசேஜஸ்லயே எனக்கு வந்து அந்த எண்டிங் நியூ பிகினிங் தான் வந்து மோஸ்ட்லி காமிக்குது. ஒரு விஷயம் முடியுது, கண்டிப்பாக முடியுது, வேற புது தொடக்கம் அப்படிங்கிறது வருது. நீங்க அது ரெண்டுத்துக்கு நடுவுல தான் இப்ப இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் கூட ஒரு குழப்பங்கள் இருக்கு. ஓகே, வேற மெசேஜஸ் பார்ப்போம். நியூ சாப்டர் அப்படின்றது இருக்கும். சரி, இந்த கார்டு அப்பையில இருந்து வந்துட்டே இருந்தது. ஓகே, ஸோ கொஞ்சம் பிகினிங்ல இப்போ வந்து சரி, பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ ஐ திங்க் இந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க இருக்கலாம். முயற்சிகள் எடுக்கிறீங்க, எடுக்காமலாம் இல்லை, ஆனாலும் முடியல. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா மறுபடியும் அதுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க. எனக்கு இப்போ வந்து நம்பிக்கை வருது என்ன செய்யலான்னு, ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நாளைக்கு எனக்கு வரவே மாட்டேங்குது, ஒரு ஐடியா வர மாட்டேங்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு 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 விஷயம் எண்ட் ஆகிற இடத்துல இருக்கிறப்போ இந்த ஒரு விஷயம் வரும். பட் கிவ் அப் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க இனி கொஞ்சம் டைம் வந்து போராடினா மட்டும் போதும், லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா இந்த இடம் எல்லாமே ஒரு நியூ பிகினிங்கான ஒரு இடம் தான், புது லைஃப் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடமா தான் இருக்கு. ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை விட வயசுல மோஸ்ட்லி சின்னவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உதவிகள் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு கிடைக்கும். அது உங்க ஃப்ரெண்டு, சில்ட்ரனா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க மூலயமா தான் அதிகமான உதவிகள் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு திடீர்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது புது அறிமுகங்கள் நிறைய இருக்குங்க. ஓகே, அதுதான் ரொம்ப இங்க இம்பார்ட்டன்ட்.
பார்ப்போம். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயில்டானதாக தான் இருக்குது. ரொம்ப அதாவது இது ஒரு நீட்டே இல்லாமல் ஏதோ ஒரு மெஸ்ஸியாக இருக்குது. அப்படின்னா ஒரு குழப்பங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். உங்களது குழப்பமாகவே இருக்குது, எப்படி பார்த்தாலும் பதில் கிடைக்கல. ஸோ உங்களுக்கு கிடைக்கணும், ஒரு லைஃப்பை ஒரு கரெக்டாக கொண்டு போகணுன்னா அந்த ஃப்ரீடம்ங்கிறது கண்டிப்பாக தேவை. அதுதான் இந்த டைமில் பைல் நம்பர் 2க்கு ஒரு கீ பாயிண்ட்டாக நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா? பயம் விலகுதுங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், பயம் விலகுது. அண்ட் அந்த பொறுமையும் விலகுது. ஓகே, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். என்ன இப்போ நானே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இது இந்த டைம் அப்படி இருக்கும், சரி பண்ணலாம், இப்படி ஏதாவது ஒன்று நான் சொன்னால் கூட உங்களுக்கு அந்த பொறுமையே இந்த டைமில் இருக்கவும் போகிறதில்ல. எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் சரி, அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு சேலஞ்சாக தான் இருக்கும். ஒரு வேகம் தெரியுது, ஒரு சைலண்டான வேகம். அதுதான் இப்போ அந்த வேகம்ங்கிறது சும்மா அப்படியே ரன்னிங் ரேஸ் மாதிரி நீங்கள் ஓடுறீங்க அப்படிங்கிறது இல்லை. பட் அது ஒரு சைலண்டாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க. உங்களுக்கு சைலண்டாக ஏதோ மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதை வேண்டுதல் வச்சுட்டு இருக்கிறீங்களோ, இல்லை அது உங்களுக்கு பின்னாடி அது நடந்துக்கிட்டு இருக்குதோ, பட் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப சைலண்டாக இருக்கு. அது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அடுத்து உங்கள் லைஃப்பில் நடக்க போகிற ஒரு புது மாற்றத்துக்கு. ஆனால் இந்த இடத்துல ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் நல்லா இருக்கும். ஏதோ ஒரு வழியில் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பார்ட்னர் இல்லை ஏதோ ஒரு பீப்புள் வழியில் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் ஹெல்ப் கிடைக்க போகுது. அது அனதர் பெனிஃபிட். கோபம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பைல் நம்பர் 2, கோபம் கண்டிப்பாக குறைச்சிக்கணும். அந்த சைலண்ட் பிளானிங் சொல்லுவோம்ல, அதுதான் ஹெல்ப் பண்ணும். கோபம் ஹெல்ப் பண்ணாது இந்த டைம். ஓகேங்களா? பார்ப்போம். வேற என்ன ஒரு மெசேஜஸ்? Says the transformation. இது ஒரு அழகான மாற்றம், சவால்கள் நிறைஞ்ச மாற்றம். ஆனால் இந்த ஃபேஸ் இப்போ நீங்கள் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் லைஃப். இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு குட்டியான ஒரு உலகம் தான் பார்க்குறீங்க. சின்னதாக தான் இருக்குங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த ஒரு ஃபேஸை கடந்து போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வருஷத்துக்குள்ளரே பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஆனால் உங்களோட பார்வை ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதிர்காலத்தை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க, எப்படி பார்க்குறீங்க, அது அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக்கப் பையில் வாங்க, நல்லா புரியும். I'll take one more. Pile number 3. ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் தாங்க, செல்ஃப் லவ் ரொம்ப நிறையா இருக்கும். போது செல்ஃப் லவ் ரொம்ப நிறையா இருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய உண்மையான அந்த லவ், அந்த எனர்ஜி இதெல்லாம் மற்றவங்க தான் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த டைம், இனி வரக்கூடிய டைம் உங்களுக்காக, உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் என்ன வேணால் செய்வீங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் முக்கியமாக இப்போ உங்கள் ஃபேமிலியில் எடுத்துக்கோங்களேன், ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் உங்ககிட்ட வரலாம்.
ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைனாலுமே ஃப்யூச்சரில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலியில் இருக்கவங்க இல்லைனா உங்கள் பார்ட்னரை உங்கள் பேச்சு கேட்க வைக்கிற மாதிரி கொண்டு போவீங்க. பிகாஸ் எனக்கு இந்த இடத்துல சைலண்டான அந்த மாஸ்டர் பிளானிங் அப்படிங்கிறது தெரியுது பைல் நம்பர் 3க்கு. அண்ட் இதுக்கு உதவுறதுக்கும் பர்சன்ஸ் வருவாங்க உங்களுக்கு. அது தெரிஞ்ச பர்சனாக இருக்கலாம், மோஸ்ட்லி தெரியாத புது நபராக கூட இருப்பாங்க. புது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பாசிபிள். ஓகேங்களா. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் உடைய பர்சனாவே வந்து அந்த புது ஃப்ரெண்ட்ஷிப் அமையும். ஆனா ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி உங்க லைஃப்ல ஒரு சில கஷ்டங்கள் எண்ட் ஆகுதுதான், எண்ட் ஆகியிருக்கு, இல்லை ஆகிற ஸ்டேஜ்ல இருக்குதான். ஆனா நீங்க தான் இன்னும் வெளியே வராம இருக்கீங்களோ. நீங்க வந்து உங்களோட ஒரு பர்சனை தான் சுத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு லவ், உங்கள் பார்ட்னர் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்கள சுற்றிக்கிட்டே தான் நீங்கள் இன்னும் இருக்கீங்க. தெரியுது, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு தெரியுது. ஆனாலும் அவங்கள சுற்றிட்டே தான் இருக்கீங்க. அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு எண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நானே இன்னும் எவ்வளோ நாளைக்கு உங்களை பின்னாடியே வருவேன், சுற்றிட்டே இருப்பேன், ஏன் எனக்குன்னு ஒரு வேல்யூ இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கோவங்கள், ஒரு விஷயங்கள் நடக்கும் இங்கே. ஸோ ஒரு சில பேர் உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றுவீங்க. வாக்கிங் போகிறது, எக்ஸசைசஸ் பண்ணுறது, ஜிம், இது மாதிரி போகி உங்களோட புது வாழ்க்கைக்கு அந்த பழைய அந்த பிரேக்கப்பாக இருக்கட்டும், அந்த மனஸ்தாபங்கள், இது ஒரு கஷ்டங்கள், ஹார்ட் பிரேக்ஸ், அது எல்லாத்தையும் சரி பண்ணுவீங்க. சரி, இது எப்படின்னா நீங்கள் ஒரு கொஞ்ச நாட்கள் என்னோட வாழ்க்கையை நான் வாழ்கிறேனே அப்படின்ற மாதிரி தான் முடிவெடுப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திடீர்னு நைட்டு வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஏஞ்சல்ஸ் ஒரு சைன் கொடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு மெசேஜஸ் திடீர்னு உங்களுக்குள்ளார உறுதியாக வந்து நிற்கும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலை மீறி நீங்கள் அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல உங்களோட சின்ன வயசு ட்ரீம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். சின்ன வயசுல நிறைய கனவு கண்டிருப்பீங்க, லைக் படிக்கிற டைம்ல, இல்லைனா கூட நிறைய பாசிட்டிவா எதிர்காலத்தை பற்றி யோசிச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் மறுபடியும் வர ஆரம்பிக்கும், ஞாபகங்களுக்கு வரும். ஆனால் அதே மாதிரி நிறைய வெளியில் போக ஆரம்பிப்பீங்க, தனியாக இல்லை உங்களுக்கு பிடிச்ச பர்சனோட வெளியில் போக ஆரம்பிப்பீங்க. ஒரு சில பேரை இப்போ இல்லைனாலும் வர ஃப்யூச்சரில் உங்களோட பார்ட்னரை நீங்கள் ஏதோ ஒன்று பேசி உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வைக்கிற அளவுக்கு ஒரு வழி வருது. அது உங்களோட சாமர்த்தியம், நீங்கள் எப்படி வந்து பேசுகிறீங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் அது பண்ணுறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது வரும். நியூ ஐடியாஸ், புது ஐடியாஸ் தேவை. அதுக்கு ஆல்ரெடி உங்களோட லவ் பிரச்சனையில், உங்களோட ஃபேமிலி பிரச்சனையில் ட்ரை பண்ண மாதிரி பண்ணால் வராது. பட் ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ஐடியாஸ் வேணும். சைலண்டான ப்ரேயர்ஸ் இருக்குது, சைலண்டான பூஜைகள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து நிறைய ட்ராவல் இருக்குங்க உங்களுக்கு, வேலை விஷயமா, இல்லைனா பர்சனலாக நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன், இல்லைனா ஏதாவது ஒரு ஷாப்பிங், ஏதோ ஒரு விஷயமா நிறைய ட்ராவல் எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய டேஸில். எனக்கு இங்கே வந்து போல்டு அப்படிங்கிறது இருக்கு, ஒரு தைரியம்ங்கிறது இருக்கு. ஆனால் அந்த தைரியம் எப்படின்னா வந்து மோஸ்ட்லி பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் பேச்சில்ங்கிறது ரெண்டாவது. ஃபேஸ் டு ஃபேஸ் தைரியமாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் உங்களுடைய இந்த சாஃப்ட் சைடை வச்சே நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் அந்த போல்ட்னஸ்ங்கிறது உங்களோட ட்ரெஸ்ஸஸில் அண்ட் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, அண்ட் எப்படி மற்றவங்க முன்னாடி ஒரு சில விஷயங்களை தைரியமாக பயந்து போகாமல் நின்று ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுலலாம் இருக்கும். சைலண்டான போல்ட்னஸ்ன்னு சொல்லலாமா, ஏதோ ஒரு அட்ராக்ஷன், அதுவுமே தெரியுது. எனக்கு வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து கண்ட்ரோலில் ஆல்ரெடி வந்துருச்சு, நீங்கள் எடுக்கலை. ஒரு சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப அந்த வரத்துக்கான அறிகுறியும் தெரியுது, ஆனால் நீங்கள் எடுக்கலையோ. உங்களோட ஒரு ஸ்டெப், ஒரு பொசிஷன், அதை எடுத்தாதான் வேலையாகும். உங்கள் இடத்த வேற யாரோ பறிக்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஒரு சில பேர் பறிச்சிருப்பாங்க. முக்கியமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் ஃபேமிலி சைடில். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் பிரச்சனையை தாண்டி ஃபேமிலி பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. அங்கே தான் உங்கள் பதவிகளை, உங்களோட பொசிஷனாக வேற ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதை தான் திருப்பி எடுக்க போகிறீங்க, எடுக்கணும். அது வந்து கண்டிப்பாக வேறு ஆப்ஷனே கிடையாதுன்ற இடத்துல இருக்கீங்க. ஓகே, பார்ப்போம்.
ஓகே, பயல் நம்பர் 3 கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது பயல் நம்பர் 3க்கு. ஓகே, ஸோ பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் வருதுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீமேல் மெம்பர் ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ராங்காக ப்ரொடெக்ஷனாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஆனால் அவங்களோட கொஞ்சம் உங்களுக்கு ஆன் அண்ட் ஆஃப் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் ஸ்டில் வந்துட்டு உங்களுக்கு அவங்களால ஏதாவது ஒரு பெனிஃபிட், ஒரு ஆதாயம் அப்படின்றது இருக்கும். இது வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் அந்த நபர்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கல, ஆனால் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பர்சன் திடீர்னு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. முழுமையாக 100%லாம் பண்ண மாட்டாங்க, பட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது உங்களுக்கே அதுவே எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபைனான்ஷியல் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குங்க. ஓகேங்களா, ஏதோ ஒரு வழியில் உதவிகள் கிடைக்கும், இல்லைன்னா வந்துட்டு நீங்களாவே பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவீங்க. அண்ட் உங்களோட பார்ட்னர் பிடியிலிருந்தோ இல்லை வேற யார் பிடியிலிருந்தோ நீங்க எஸ்பெஷலி நீங்க இருந்தீங்கன்னா அதுல இருந்து இந்த டைம் வெளியே வருவீங்க. நீங்க வந்து ஒரு பர்சனை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர மாதிரி இருக்கு. இந்த வரைக்கும் வேற யார் கண்ட்ரோல்ல இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்து நீங்க உங்க கண்ட்ரோலுக்கு வேற யாரையோ கொண்டு வர போறீங்க. அது மோஸ்ட்லி உங்க பார்ட்னரா இருக்கலாம், இல்ல வேற ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஆனா நீங்க சொல்றத செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் தெரியுது. சரி, இது எல்லாமே பயல் நம்பர் 3க்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜஸா வந்திருக்கு. ஆனா இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க பிளான் பண்ண விஷயம் தான், இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. இது ஆல்ரெடி உங்க மனசுல ஸ்ட்ராங்கா நீங்க பிளான் பண்ணி யோசிச்சு வச்ச ஒரு விஷயம் தான். ஒரு டைம்லயுமே இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க. ஆனா அது எல்லாமே இந்த டைம் நீங்க செயல்படுத்துறதுக்கான டைம் வந்தாச்சு அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன் சொல்லலாமா, ஒரு மெசேஜ்னு சொல்லலாமா இத. ஆனா இது எல்லாமே நீங்க செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரிலாக்ஸ். போங்க, டிராவல் போங்க, இல்லைன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஜிம் போறீங்களா போகலாம், இல்லை வீட்டில் யோகா, மெடிடேஷன், ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வெளியில தள்ளுங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான பர்சனாக வாங்க, ஒரு புது நபராக வாங்க. கண்டிப்பா வந்துட்டு அந்த அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஏன்னா நிறைய பீப்புளோட நெகட்டிவிட்டி வச்சிருக்கீங்க உங்களுக்குள்ளார. அதோட புது லைஃப் வேண்டாம், அதை ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் வாட்டருடைய எலமெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ வாட்டர், பீச்சுக்கு இல்லை ரிவருக்கு எங்கேனாலுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க. ஜஸ்ட் வாட்டர் அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஒரு சில பேருக்கு வந்துட்டு மலையில நனையிறது பிடிக்கும்னா தாராளமா, இல்லை எனக்கு அது கொஞ்சம் அலர்ஜி, உடம்புக்கு ஏற்றுக்காது, உடனே வந்து எனக்கு ஃபீவர் வந்துடும் அப்படின்றவங்க ட்ரை பண்ணாதீங்க. பட் எனக்கு அப்படிலாம் கிடையாது, எனக்கு மலையில நனையிறது பிடிக்கும், எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வராதுங்கிறவங்க கொஞ்ச நேரம் கூட மலையில நினைச்சிட்டு வாங்க. ஜஸ்ட் வீட்டுக்குள்ளரே இருக்காதீங்க, ரூம்குள்ளரே இருக்காதீங்க, ஜஸ்ட் கோ அவுட், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க சின்ன சின்ன விஷயங்கள். அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா இந்த டைம்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு, பட் ஏதோ ஒரு விஷயம் சைலண்டா எனக்கு இது எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் தெரியுதோ அதே மாதிரி ஒரு சின்னூண்டு சைலண்டா ஒரு ரொம்ப குட்டியா வந்துட்டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது தெரியுது. அது சின்னதா இருந்தாலும் சரி, அது ஒரு பாயிண்டாக இருந்தாலும் சரி, அதுதான் இப்போ உங்களை அதிகமா டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. தேங்க்யூ.